அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் முகமது ஃபிரோஸ் கேட்குறேன். ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு டீனேஜர் சகோதரர் கேட்ட கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். பிஜிஎன்எம் மேலே நடவடிக்கை எடுத்த பிறகு டீனேஜர் சொன்ன ஆதாரங்கள் எல்லாத்துக்கும் பிஜிஎன்எம் மாநில நிர்வாகிகளும் பதில் சொல்லியிருக்காங்க. ராஜா முகமது பிஜிஎன்எம் பேசின ஒரு ஆடியோ இருக்கு. அந்த ஆடியோவுக்கு பிஜிஎன்எம் இது வரைக்கும் பதில் சொல்லலை. மாநில நிர்வாகிகள் யாருக்கும் ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறது அப்படின்னு அந்த கேள்வியை இந்த சகோதரர் கேட்குறாங்க. அதே கேள்வி இப்போ லைவ் ஓடிட்டு இருக்கும்போது இறை நேசனை யாரோ ஒரு சகோதரர் இதே கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுருக்காங்க. அதாவது மிக முக்கியமாக ரொம்ப எவ்வளவு ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது நான் சொல்கிறேன். ராஜா முகமதுனுடைய ஆடியோ சம்பந்தமாகவும் அதே போல் இந்த அப்போலோ அனிஃபானுடைய ஆடியோ சம்பந்தமாகவும் வலைதளம் முழுக்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால், தலைவரை இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எதிரிகளுடைய நிலைமைகள் இருக்கிறது. நம்மெல்லாம் எப்படி வளர்ந்த ஜமாத்து, எப்படி ஆதாரங்களை நம்பிய ஜமாத்து, ஒரு விஷயத்தை சொல்றதாக இருந்தா அது முழுவதுமாக அறிந்து தெரிந்து கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், குற்றச்சாட்டை வைக்கணும். இந்த இரண்டு விஷயமாகவும் சௌர் பிஜே அவர்களும் விளக்கம் சொல்லியிருக்கிறார். அதே போல நம்முடைய தரப்பிலும் வீடியோவாக பதில் சொல்லல, டெக்ஸ்ட் மூலியமாக சில பதில்களை நம்ம சொல்லி இருக்கிறோம். அதுல மிக ஃபர்ஸ்ட் துவக்கமாக இந்த அப்போலோ அனிஃபாவுடைய ஆடியோவுக்கு நம்ம பதில் சொல்றோம். என்னன்னு சொல்லி சொன்னா, அப்போலோ அனிஃபா என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்தவர், அவர் டிஎன்டிஜிலையும் கிடையாது, அதே போல அவர் என்டிஎஃப்லையும் கிடையாது. இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவர் கிடையாது. இந்த கேள்வி சௌர் பிஜே இடத்துல கேட்கும் பொழுது, ஜமாத்துல இருக்கும் பொழுது 28 நிமிஷம் ஆடியோ வெளியான கொஞ்ச நாள்ல தான் அமீர் செய்தி ஐடியில் என்ன பண்றான்னு சொல்லி சொன்னா, இந்த அப்போலோ அனிஃபானுடைய ஆடியோவை எடுத்து போடுறான். வருதா? இந்த அமீர் செய்தியினுடைய ஐடியால தான் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி 2017 அவன் போடுறான். அப்ப ஜமாத்துல இருந்து இதுக்கு என்னங்க விளக்கம் அப்படின்னு சொல்லி சார் பிஜே அவங்க இடத்துல கேட்கிறாங்க. பிஜே என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நாகரீக தொழில்நுட்பத்தை கொண்டு எப்படி வேண்டாலும் ஆடியோவை செட்டிங் பண்ணலாம், இதுவும் தயாரிக்கப்பட்டதுதாமா அப்படின்னு அன்னைக்கே சார் பிஜே அவர்கள் சொல்லி இருக்கிறார். அதை ரஹ்மத்துல என்ன பண்ணுவார்னு சொல்லி சொன்னா, மேலப்பாளையத்தில் நடக்கக்கூடிய இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கத்தில் அதை சொல்லியும் காட்டியிருக்கிறார். ஆதாரம் வேணும்னா பின்னாடி போடுவோம், நேரம் குறைவா இருக்கு. இந்த விஷயத்துல பிஜே செட்டிங்ட்டாரு. அப்போலோ அனிஃபாவை பொறுத்த வரைக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவர் இல்லை. யார் தனிப்பட்ட முறையில் போய் கேட்குறாங்களோ அவங்க இடத்துல அதெல்லாம் நம்ம இல்லாமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்முடைய ஒரு கடமை என்னன்னு சொல்லி சொன்னா, குற்றம் சாட்டப்பட்ட சகோதரர் இருக்கிறார், அவர் தரப்புல உள்ள நியாயத்தை சொல்லிட்டார், அதை கொஞ்சம் ஓரமா வச்சுக்கிறோம். இன்னொரு சகோதரர் மீதும் குற்றம் சொல்லப்படுகிறது, பேசியதாக அவர் சொல்ல வேண்டிய இடத்துல இல்லை, அதனால அவரையும் ஓர வச்சுக்கிறோம். இந்த ஆடியோவே என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள கொஞ்சம் நுழைஞ்சு ஆய்வு பண்ணக்கூடிய நேரத்தில் அது ஃபேக்காக தயாரிக்கப்பட்டது தான், அது முழுவதுமாக வடிவமைக்கப்பட்டது தான் என்பதற்கு அந்த ஆடியோவே ஆதாரமா இருக்குது. அதுல முழுவதுமாக இருக்கக்கூடிய ஆடியோல எது நமக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்து போடுறேன், நீங்க முதல்ல கேளுங்க. அப்புறம் நல்லபடி பேர்லாம் கொண்டாடுங்கண்ணே. இப்போ தொடர்புல இருக்கேன். இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று நடந்துருச்சுண்ணே. இதுல என்ன சொல்றாரு, இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை நடந்து போச்சு, நல்லா நோட் பண்ணிக்கிறேங்க. முதல் விஷயம், இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்து போச்சுங்கிறாரு. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ஒரு 15 மாடு காஷிபுல் உதா மதரசாக்கு வந்தது. திருவள்ளூர்ல கிட்டத்தட்ட அந்த வெள்ளவேடுன்னு ஒரு இடத்துல ஒரு வந்துட்டு இருக்கும்போது ஒரு RSS காரன் அந்த வண்டியை வேகமா வழி மறிச்சு, இந்த வண்டியில 15 கடை எப்படி ஏற்று வந்தீங்க, 10 தான் ஏத்தணும் ஒரு லாரியில, எப்படி ஏத்துனீங்கன்னு சொல்லி தகராறு பண்ணி அந்த வண்டி மேல ஏறி உட்காந்துட்டு நேரம் வெள்ளவேடுக்கு போய் ஸ்டேஷன்ல அதை ஒப்படைச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிட்டான். அந்த இன்ஸ்பெக்டர் அவங்க கூட சேர்ந்து ஆடி அந்த சரக்கெல்லாம் இறக்கி கார்பரேஷன் காமிச்சிட்டான். பெரிய கரடம் பண்ணிட்டாங்க. 2 மணில இருந்து நான் டென்ஷன்ல உங்களுக்கு கூப்பிட மறந்துட்டேன். ஆனா ரொம்ப ஒர்க் பண்ணி மக்களை ஒரு 1000 பேர் திரட்டி நிப்பாட்டி துணைச்சு கூட சொல்ல மாட்டீங்களா? எனக்கு அந்த ஒரு இது வரல. நான் என்ன பண்ணிட்டேன்னா, கடைசியா அதை பண்ணி பார்த்துட்டு முடியலன்னு நேரம் பன்னீர் செல்வத்துக்கு அடித்தேன்.
உங்க கவர்மெண்ட் பேர் கெட்டு போயிடக்கூடாது, நல்ல நாளாதமா. ஏன்னா ஏற்கனவே நாங்க வருத்தத்துல இருக்கோம், அம்மா அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு சொல்லி இது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அம்மா அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கன்னு ரெண்டாவது விஷயம் சொல்றாரு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் லைட்டா ரிவைண்ட் பண்ணி மறுபடியும் போடுறேன், ஏன்னா அங்க மட்டும் ரிப்பீட் போடல. உங்க கவர்மெண்ட் பேர் கெட்டு போயிடக்கூடாது, நல்ல நாளாதமா. ஏன்னா ஏற்கனவே நாங்க வருத்தத்துல இருக்கோம், அம்மா அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு சொல்லி இது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அம்மா அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் கூட்டமைப்பு சார்பா என்ன கூட்ட சொல்லியிருக்காங்க. இப்ப நான் நைட் ஏதாவது கூட்டி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்குன்னா ஒரு மணி நேரத்துல ஒரு அரை மணி நேரத்துல ரிலீஸ் பண்ணிட்டாங்க எல்லாரும். இப்பதான் ஜஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஓபி அட்டன் பண்றாரா? ஆமா, அவன் கூட ஒருத்தன் ரமேஷ் ஒரு பையன் இருக்கான், அவன் போட்டு கொடுத்தாங்க. அவன் எடுத்து பேசிட்டான், பேசி அவர்கிட்ட கொடுத்து பேசணும்னா இது மாதிரி ஆகி உடனே ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கண்ணே எல்லாரோட கிரௌண்டு முடிஞ்சு. இப்ப நாளைக்கு அப்ப நீங்க உரை இல்லையா? இல்ல நான் இல்ல போறேன், நான் சும்மா ஒரு தொண்டை வலிக்குது முடிஞ்சு. இப்ப நாளைக்கு அப்ப நீங்க உரை இல்லையா? இல்ல நான் இல்ல போறேன், நான் சும்மா ஒரு தொண்டை வலிக்குது. இது மூணாவது விஷயம். நாளைக்கு நீங்க உரை இல்லையா? பெருநாள் உரை. அப்ப பெருநாளைக்கு முதல் நாள் நடந்திருக்கு. முடிஞ்சு. இப்ப நாளைக்கு அப்ப நீங்க உரை இல்லையா? இல்ல நான் இல்ல போறேன், நான் சும்மா ஒரு தொண்டை வலிக்குது. கோவை செய்துன்னு போட்டிருந்தது அதானோ? கோவை செய்து அது வந்து அது தாமுக, அவர் தாமுக அது கோவை ராமத்துல்லா போட்டிருக்கேன். மண்ணு நம்ம இங்க தம்பு சிட்டிக்கு எங்க போய் நம்ம ஏரியாவுக்கு போயிடுவோம். இப்ப இது வரைக்கும் போதும். இதுல மிக முக்கியமான 3 விஷயம் சொல்லப்படுகிறது. சரிங்களா? குற்றம் சுமத்தப்பட்ட நபரும் அதுல பங்கேற்ற நபரும் நம்ம ஓரமா வச்சிருவோம். இந்த ஆடியோவை நீங்க ஆய்வு பண்ணாலே இது முழுக்க முழுக்க செட்டிங் செய்யப்பட்ட ஆடியோ என்பதை நீங்க தெள்ள தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா 2017 தான் இந்த அமீர் சையத் என்ன பண்றான், 28 நிமிட ஆடியோவை போட்டுட்டு அந்த 28 நிமிட ஆடியோ பஞ்சாயத்துக்காகத்தான் அப்போலோ அனிஃபா கிட்ட சவர் பிஜே அவர்கள் பேசினாரு அப்படின்னு சொல்லி போடுறான். ஆனா ஜெயலலிதா அம்மானா யாரு? பன்னீர்செல்வத்துக்கு யாரு அம்மானா? ஜெயலலிதா அம்மா. அந்த அம்மா வந்து எப்ப மரணம் ஆயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி 2006 மௌத்தா போச்சு. 2016 அந்த அம்மா இறந்து போச்சு. இப்ப முதல் விஷயம் என்ன பண்ணப்படுகிறது? இது ஒன்னே போதும், இந்த ஆடியோ ஃபேக்காக தயாரிக்கப்பட்டது, இது எங்கேயுமே நிக்காது அப்படின்னு சொல்லி முதல் விஷயமாக இது போயிடும். 2016 இந்த அம்மா இறந்துச்சு. இது 2016 இது வந்து பேசின ஆடியோங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. 2016 தான் அம்மா முடியாம இருந்துச்சு. இது 2017 ஆடியோ கிடையாது, 2016 பேசப்பட்ட ஆடியோ அப்படின்னு சொல்லுவார்களே. ஆனால் 2016 சகோதர் பிஜே அவர்கள் ஹஜ்ஜி பெருநாள் உரை நிகழ்த்தி இருக்கிறாங்க. இதுதான் தௌஹீத் சோசியல் மீடியா இன்னைக்கு இந்த பேஜ் அவங்க கிட்ட தான் இருக்கு. இது அதுக்கு உண்டான ஆதாரம். 2016 சகோதர் பிஜே அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஹஜ்ஜி பெருநாளுடைய உரையை நிகழ்த்தி இருக்கிறாங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா 2017 ஒரு வேலை இல்ல இது 2017 தான் அம்மா வந்து ஏதோ அவர் ஆர்வ கோளாறுல சொல்லிட்டாரு, 2017 பேசப்பட்ட ஆடியோ தான், கோவை ரஹமத்துல்லா தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோவை ரஹமத்துல்லா அவர்களும் என்ன பண்ணல, ஹஜ்ஜி பெருநாள் உரை நிகழ்த்தல. யார் கோவை ரஹமத்துல்லா எங்க ஹஜ்ஜி பெருநாள் உரை 2017 நிகழ்த்துறாருன்னா திருச்சியில நிகழ்த்துறாரு. புரியுதா உங்களுக்கு? 2017 கோவை ரஹமத்துல்லா அவங்க திருச்சி உழவர் சந்தையில ஹஜ்ஜி பெருநாள் உரை நிகழ்த்துறாங்க. இது வந்து கொஞ்சம் முன்னாடி அச்சடிச்சிருப்பாங்க, அந்த நேரத்தில் வந்து வெளியிடப்பட்டிருக்கும். இங்க வந்து கோவை ரஹமத்துல்லா வந்து பயன் பண்ணியிருப்பாருன்னு கேட்டோம்னா இங்க வந்து கோவை ரஹமத்துல்லா அவர்கள் பயன் பண்ணவில்லை, மாறாக எம்ஐ தான் என்ன பண்றாரு, இந்த இடத்துல வந்து பயன் பண்றாரு. முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அச்சடிக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு பெருநாள்னு வச்சுக்கிறீங்களேன், உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை பெருநாள்னு வச்சுக்கிறீங்களேன், போன வாரத்தினுடைய உணர்வு எது வரைக்கும் கடைசியா முடிக்கப்படும் சொல்லி சொன்னா நாங்கள் அந்த மாவட்டத்துல இருந்து அனுப்புவோம்ல செய்திகள்லாம். புதன்கிழமை இரவோட முடிஞ்சு போச்சு. புதன்கிழமை இரவு 12 மணிக்கு மேல ஒரு விஷயம் வந்தா கூட என்ன பண்ண மாட்டாங்க, அதை பிரசுரிக்க மாட்டாங்க. அப்ப இந்த இடத்துல பாரதி கல்லூரியில 2017 எம்ஐ தான் பயன் செய்தார். புரியுதா உங்களுக்கு? 2017 மட்டும்தான் சவர் பிஜே அவர்கள் ஹஜ்ஜி பெருநாள் உரை நிகழ்த்தவில்லை. அதற்கு தோதாகத்தான் செட்டிங் மாதிரி செஞ்சு இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவனுங்க வெளியிட்டாங்க. இதுல இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி சொன்னா இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சு. திருவள்ளூர்ல அந்த ஆர்எஸ்எஸ் காரன் இந்து முன்னணிக்காரன் காசிஃபில் உதாவுக்கு மாடு ஏத்திட்டு வந்ததை பூராம என்ன பண்ணிட்டான், அங்க ஓட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி இருக்கும்ல. அந்த சம்பவத்தை சம்பந்தமாக நாம தேடி பார்க்கக்கூடிய நேரத்தில் வலைதளத்தில் என்ன வந்திருக்குதுன்னு சொல்லி சொன்னா அது 8வது மாசம்
6ஆம் தேதி 8வது மாதம் 2017. இப்போ அப்போலோ ஹனீஃபாவுடைய ஆடியோ இந்த அளவுக்கு பலகீனமாக இருக்கிறது. முழுவதுமாக தயாரிப்பு செய்யப்பட்ட நிலையில தான் இது இருக்கிறது என்பதை பிஜே அவர்கள் சொன்னது சந்தேகமற நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக இதுக்கு உண்டான விளக்கம் இதுதான். புரியுதா உங்களுக்கு? நம்ம அவரை தனியாக வச்சிருவோம், இவரை தனியாக வச்சிருவோம். இதே மாதிரி ஒவ்வொரு ஆடியோவையும் நம்ம ஆய்வு செய்து எடுத்து வச்சிருக்கிறோம். அது சம்பந்தமாக எனக்கு ஏராளமான செய்திகள் சொல்ல வேண்டியது நேரமின்மையினால அதெல்லாம் விட்டுட்டோம். இந்த ராஜா முகமது ஆடியோ சம்பந்தமாக பிஜே அவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. நீங்க அந்த 7:30 மணி நேரத்தினுடைய விஷயங்கள்ல நீங்க ஃபேஸ்புக் அண்ணோட ஃபேஸ்புக் பக்கம் போங்க. அதுல கடைசிக்கு முன்னாடி அது சம்பந்தமான விளக்கம் சொல்றாங்க. முதல்ல வந்தாங்க, குடும்பத்தாரத்துல சத்தியம் பண்ணா, அதுக்கப்புறம் போனாங்க, பேசினாங்க, அதுக்கப்புறம் உண்டான விஷயங்கள் குடும்பத்தாரில் அதை ஏற்றுக்கிட்டாங்க. தங்கச்சி பேசலங்கிறது அவங்களுடைய குடும்பத்தாருடைய உறவினர் ஷானவாஸ் அவங்க என்ன பண்றாங்க, ஆடியோ மூலமாக பர்மா காதருக்கு ஒப்புதல் சொன்னாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் ஆதாரத்தை போட்டுட்டு குடும்பத்தாரில் ஒரே ஒரு கோரிக்கை வச்சாங்க. என்ன கோரிக்கைன்னு சொல்லி சொன்னா, இந்த மாஸ்காஞ்சாவோட கிளை நீங்க பேசல, மாஸ்காஞ்சாவோட கிளை மட்டும் இங்க இருக்குது, அந்த கிளையை மட்டும் தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லி நேச்சுரல் ஜாஃபர் என்ற தலைவர், அப்போதைக்கு மாஸ்காஞ்சாவோட தலைவர் நேச்சுரல் ஜாஃபர் பாய் தான், அவங்க இடத்துல நான் சொன்னேன். அப்பொழுதெல்லாம் நேச்சுரல் ஜாஃபர் பாய் என்ன பண்றாரு, டீனேஜர் தான் இருக்காரு, இன்னைக்கு நம்மளோட தான் வந்திருக்கிறார், பின்னாடி உட்கார்ந்துருக்கிறார். சரிங்களா? அப்ப விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த ராஜா முகமதுனுடைய போக்கு எப்படி இருக்குதுன்னா, துவக்கத்துல கரெக்டா பேசுறாங்க, கரெக்டா விஷயம்லாம் செய்யறாங்க. ஆனா காலப்போக்கில் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, நம்மளை மிரட்டக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. மிரட்டக்கூடிய நேரத்தில் அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி பேச்சினுடைய துணிகள்லாம் மாறுது. துணிகள் மாறி நாங்க இந்த மாதிரி எங்களோட குடும்பத்து பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு போலீஸுக்கிட்ட போறோம்னு சொல்லும் போது அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு சரியான ஒரு முன் யோசனை இல்லாதனால ஜமாத்துக்கு திருப்பி விட்டோம் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லுவாரு. அதே மாதிரி ராஜா முகமது இடத்துல பேசிய விஷயங்கள் சம்பந்தமாக நாம அப்ப ஆடியோ வெளியிடல, பதில் மட்டும் விளக்கம் மட்டும் சொல்லிட்டாரு. ஒரு கோரிக்கை மட்டும் வச்சாங்க. அதுல இருந்து நினைக்கிறேன் அந்த எந்த நிலையில் இருந்தாங்கிறத சொல்ல வரேன். என்ன வச்சாங்கன்னா, இது எங்க இப்ப குடும்பத்து பேரை போட்டு விட்டாங்க, ரொம்ப அசிங்கமா இருக்குது, அந்த தெருவுல தான் மர்கஸ் செயல்படுது, பலரும் வரும்போது எங்களை ஒரு மாதிரியா பாக்குவாங்க, அதனால கொஞ்சம் மர்கஸ் மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிற முடியுமா வேற பக்கம்னு கேட்கறாங்க. அவங்க அதை நம்பலைங்கிறதுக்கும் அவங்களுடைய குறைஞ்சபட்ச கோரிக்கையா என்ன செய்யறாங்கன்னா, ஒரு முகபத்தோடவும் ஒரு அன்போட உரிமையோடும் கேட்கறாங்க. நாங்க மன நிறைவா இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அந்த இடத்துல மர்கஸ் இருக்கும்போது நாங்க அங்கதான் இருக்கிறோம், ஒரு தொலை வர்றாங்க ஒரு மாதிரியான செய்வாங்க பாப்பாங்களோன்னு எங்களுக்கு ஒரு எண்ணம். ஒரு யார் எதிரும் கேட்காட்டா கூட எங்களும் மனசுக்குள்ள ஒரு விதமான ஒரு எண்ணம் வருது. இந்த இடத்துல இருந்து மர்கஸ் வேற பக்கம் மாத்திட்டீங்கன்னா, அது அந்த கிளை, அந்த மாஸ்கஞ்சாவடி கிளையுடைய பள்ளி வாடகை இடம் தானே, வேற ஒரு இடத்துக்கு நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், வாடகை இடம் வாடகை இல்லாம தந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சாங்க. இதுன்னா பிரச்சனை இல்லைங்க சொல்லிட்டு இது நடந்துருச்சா. அடுத்து அந்த கிளையுடைய தலைவர் ஜாஃபர், மாஸ்காஞ்சாவடி கிளையுடைய நேச்சுரல் ஜாஃபர்னு சொல்லுவாங்க, நான் அவரை கூப்பிட விட்டு இதை அப்படியே அவர்கிட்ட சொல்றேன். இந்த மாதிரி வந்தாங்க, இந்த விஷயத்த சொன்னேன். அவங்க எதுக்கு அவர்கிட்ட சொல்ல வேண்டி வந்துச்சுன்னா, அந்த மர்கஸை மாத்தன்னு கோரிக்கை வைக்கிறாங்கல்ல, நான் தானே தலைவராக இருக்கிறேன், நிர்வாகி என்ற அடிப்படையில் நான் தான் அதுக்கு உடைய முடிவு எடுத்தாகணும் என்ற வகையில் அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி கேட்டாங்க. நான் இது எல்லாம் விலைக்கு அவருக்கு விஷயத்தெல்லாம் விலைக்கு, இதுல எந்த அளவு கடுகளவுக்கு முகாந்திரம் கிடையாது, இவ்வளவு விலைக்கு நான் என்ன செஞ்சுட்டேன்னு கேட்டா, நீங்க மர்கஸை மாத்துறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணுங்க என்று சொல்லி அவர்கிட்ட இந்த விஷயத்தை விளக்கி இருக்கிறேன். அவர்கிட்ட நீங்க ஷானவாஸ்டையும் கேட்கலாம், அவர் ஜாஃபர்ட்டையும் கேட்டாலும் இதை சொல்லுவார். இதோட விடாம நான் என்ன செய்யறேன்னு கேட்டா, நிர்வாகிகள்ட்டையும் சொல்றேன். இதுக்கு அடுத்த நாள் அவங்க சொல்லிட்டு போன பிறகு அடுத்த நாள் கரீம், சையத் இப்ராஹிம், கலீல் எல்லாம் அடிக்கடி இருப்பாங்க, இன்னும் சிலர் இருந்தாங்க, யாருன்னு எனக்கு ஞாபகத்தில் இல்லை. அப்ப நிர்வாகிகள்லாம் இருக்கும்போது நான் என்ன செய்யறேன், இந்த மாதிரி இது விஷயமாக நான் என்ன முயற்சி, அது இந்த ஆடியோ விஷயம் வந்த பிறகு நீங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்கன்ட்டு சொல்றேன்னு சொல்லி அவங்க யாரும் கேட்கவும் இல்லை, நானே சொல்றேன்னு சொல்லி அவங்கள கூப்பிட விட்டேன். இந்த மாதிரி கேட்டேன். அடுத்த நாள் சொல்ல சொன்னேன். அடுத்த நாள் இதை இந்த மாதிரி என்ற ரிப்போர்ட் தந்திருக்கிறாங்க, தகவலுக்காக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், எனக்குள்ள மட்டும் நான் வச்சுக்கிறல. அப்ப இது அந்த புகார் என்ற அந்த பெண் தரப்பில் ஒத்துக்கொண்டார்கள், அவங்க தான் இதை பேசினார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டாக இருக்குமே. ஆனால் அவர்கள் மறுத்து விட்டார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும், அந்த சகோதரர்களுக்கும் தெரியும். அவர்கள் பலர்கிட்ட சொல்லியும் இருக்கிறார்கள், பலர்கிட்ட என்ன இருக்கிறாங்க கேட்டோம், அது இல்லைன்னு அவங்க தரப்புல சொல்லியும் இருக்கிறார்கள். அப்ப அது முடிஞ்சு போய்விட்டது. இந்த செய்தி எல்லா நிர்வாகிக்கும், எல்லாருக்கும் இல்லை, அந்த முக்கியமான கலீல், சையத் இப்ராஹிம்,
கரீமுக்கெல்லாம் தெரியும். அப்போ இதை நானே சொல்லிடுறேன். இதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னு கேட்டால், மறுநாள் வந்து இந்த விஷயத்தை சொன்ன பிறகு மறுநாள் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வர்றார், என்னை பார்க்க வர்றார். வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டால், அந்த ஆடியோ வெளியிட்டவங்க எங்களை மிரட்டுறாங்க. ஆடியோ அந்த வெளியிட்ட குரூப் இருக்குல்ல, அந்த சிறைவாசிகள் குரூப்புன்னு அவங்க சொல்றாங்க. இந்த சிறைவாசிகள் குரூப்புங்கிறவங்க வந்து எங்களை வந்து மிரட்டுறாங்க. என்ன மிரட்டுறாங்கன்னு கேட்குறேன். என்ன மிரட்டுறாங்கன்னு கேட்டால், அது இன்னும் நீங்கள் வந்து உடனே நீங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். பிஜேக்கு எதிராக எங்கள் குடும்பத்து அந்த பெண்ணை அழைச்சிக்கிட்டு போய் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். கம்ப்ளைண்ட் பண்ணலை என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தில் 2-3 பொம்பளைங்க பேரை சொல்லியிருக்காங்க. அந்த பேர்களையெல்லாம் சொல்லி அவங்க பேரில் ஆடியோ வெளியிடுவோம். இதே மாதிரி ஆடியோ வரும், அது நிறைய வச்சிருக்கிறோம் அது மாதிரி அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க. நாங்கள் என்ன செய்யறதுன்னு சொல்லி ஓடியாடுறாங்க. இது முடிஞ்சு போன பிறகு அவங்க இந்த மாதிரியான ஒரு வார்த்தைக்கு எப்படி நாங்கள் டீல் பண்றதுன்றோன்னா, என்ன வெளியிட்டாலும் அது மிமிக்கிரியா தான் வெளியிட முடியும். இதே மாதிரி அது மிமிக்கிரி தான், பேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை இப்படி போட்டால் எங்களுக்கு மானம் போயிருமே, பொம்பளை பேர்லாம் எப்படி எங்களுக்கு தெரியுது, அந்த பேர் வரைக்கும் சொல்றாங்க. அந்த குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் அவர் பொண்டாட்டி, இவர் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பல பெண்கள் பேரை சொல்லி அப்படி வெளியிடுவோன்னு எங்களை மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி எங்கிட்ட வந்து சொல்றாங்க. அப்போ அதுக்கு என்னங்க மிரட்டினா, அதுக்கு நம்ம என்ன செய்யறது? ஒரு மிரட்டுறதுக்குனா நம்ம பணிஞ்சா சரியா வருமா? என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இல்லை அவங்களுடைய இல்லாட்டி எங்களுக்கு அப்படி வெளியிட்டாங்கன்னா எங்களுக்கு தலைகாட்ட இயலாது, அப்படி என்ன தேவை வெளியிட்டாங்கன்னு சொன்னா எங்களுக்கு நடமாடவே இயலாது, நீங்க தான் இதுக்காக ஒரு ஐடியா சொல்லணும் இப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம ஐடியாண்டாங்க, வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரதான் செய்யும், அதை சந்திச்சு தான் ஆகணும். அந்த அடிப்படையில் நம்ம சந்திப்போம், அதுக்கு பேஸ் பண்ணுவோம், அது பதில் சொல்லுவோம். அதுதானே சொல்ல முடியும். யார் மேல வேண்டாலும் ஆயிஷா மேல அவதூறு சொன்னாங்க, சந்திச்சு தானே அவங்க சந்திக்க தானே செஞ்சாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யறது? இப்படி பேச்சுவார்த்தை நடக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, சொல்லும்போது ஒரே குறிக்கோள் அவங்களுக்கு வந்து உங்களை வந்து ஜமாத்தை வெளியேற்றணும், அந்த ஒண்ணுக்கு தான் எங்களை மிரட்டுறாங்க அதையும் சொல்லி, அது என்னன்னு கேட்டா அதை சூசகமா எனக்கு அந்த சிக்னலா அப்படி செய்தியை சொல்றாங்க. இப்படி சொல்லி அதாவது என்னத்துக்கு மிரட்டுறாங்கன்னு கேட்டா போலீஸ்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா, அவங்களுக்கு எங்களை அவமானப்படுத்துறதுங்கிறது கிடையாது, எங்களை மிரட்டுறவங்க நோக்கம் கிடையாது. அவங்க நோக்கமெல்லாம் என்னன்னு கேட்டா, பிஜே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நடவடிக்கை போலீஸ் கமிஷனர் கொடுத்து நீங்க நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இதுக்கெல்லாம் போலீஸ் கமிஷன் நடவடிக்கை எடுக்கவும் முடியாது, அது ஒரு விஷயம். ஆனாலும் பிரபகண்டாப்படுத்தி ஒரு அசிங்கப்படுத்துற வேலையை வந்து செய்ய முடியும். அப்ப இப்படி மிரட்டணும்னு அவங்க ரொம்ப மறந்து போய் இப்படி சொல்றாங்கன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இப்ப இது மாதிரி பண்ணி விட்டாங்கன்னா அசிங்கமா போயிருமே, இவங்களை போட்டு மிரட்டுறாங்களே, இவங்களும் அதை பேஸ் பண்ண தெரியாம தடுமாறுறாங்களே என்று எனக்கு ஒரு குழப்பத்தில் நினைஞ்சேன்னு கேட்டா, சரின்னு சொல்லி நான் இந்த முதல் ஒரு அறிவு போட்டேன், மேலாண்மை குழு விசாரணை வைங்கன்னு சொல்லி. சரியா முகநூல்ல இருக்கும்போது நீங்க விசாரிங்கன்னு சொன்னேன். விசாரிங்கன்னா இதுதான் வந்திருக்கு ரிசல்ட். விசாரிச்சாங்கன்னு சொன்னா எல்லாரையும் கூப்பிடுவாங்க, எல்லாரையும் கூப்பிடுவாங்க, ஒருத்தரையும் கூப்பிடுவாங்க, அதை மறுத்துற போறாங்க. இதான் நடக்கும். அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு என்ன செய்யறேன்னு கேட்டா, அப்பதான் யோசிக்கிறேன், இது வந்து இவங்க இப்படி போறாங்க, அவங்கள மிரட்டிக்கிட்டே இருந்தா என்கிட்ட வந்து முறையிட்டே இருப்பாங்க, மிரட்டுறான்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஒரு காரணத்தோட நம்ம ராஜினாமா பண்ணி விட்டுருவோம். அடுத்த மாசம் போறதா இருக்கிற, இந்த மாசம் போயிடும், பெருநாள் கழிச்சு போறதா இருந்தோம்ல, பெருநாள் வரைக்கும் தான் நம்ம பொறுப்பு சுமக்கிறதா இருக்கிறோம். மைசூர்ல அறிவிச்சது. அதனால அது மாதிரி ராஜினாமா பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு தான் நான் விலகல்ங்கிற ஒரு அறிவிப்பு போட்டேன். தலைவர் நான் மட்டும் போடல, தன்னிச்சையாக மன உளைச்சலா இருக்குது அப்படி சொல்லி நிர்வாகிகள்கிட்ட, சக நிர்வாகிகள்கிட்ட சொல்லி, மேலாண்மை சொல்லி அபிஷியல் பேஸ்புக்கில் வந்து என்ன செஞ்சு, தலைமையின் அபிஷியல் பேஸ்புக்கில் அந்த அறிவிப்பு போடப்பட்டுச்சு. நான் வந்து ராஜினாமா செய்யறேன் செஞ்சுட்டு நான் அதோட எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டேன். ராஜினாமா கொடுத்ததோட வந்துட்டேன். அப்ப அதை அவங்க பார்க்கல, யாரு அந்த குடும்பத்தார் பார்க்கல. அடுத்து ஒரு கடையில் வந்து சந்திக்க வர்றாங்க. சந்திக்க வரும்போது இது என்னங்க மிரட்டிட்டு இருக்காங்க, என்ன அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நான் யோசிச்சு பார்த்தேன், உங்களை மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது நீங்க என்னை வந்து மிரட்டிக்கிட்டே இருப்பீங்க, எதே சொல்லிட்டு இருப்பீங்க, இது ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறதுனால நான் ரிசைன் பண்ணிட்டேன், இந்த மாதிரி அறிவு போடுறீங்க பார்க்கலையா அப்படின்னு சொல்லி பேஸ்புக்கில் உள்ளதை எடுத்து காட்டிட்டேன், நீங்களே படிங்கன்னு சொல்லி. ஏன் முன்னாடி வச்சா படிச்சாங்க, இப்ப மிரட்ட மாட்டேதுதான் வேலை முடிஞ்சுட்டு போயிட்டாங்க. அப்ப ராஜினாமான்னு கொடுத்ததோட அது அவங்க நோக்கம் அதான் தானே இருக்குது அப்படின்னு நினைத்து. அடுத்த நாள் வர்றாரு. அடுத்த நாள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் ராஜா முகமதுங்கிறவர் அடுத்து கடைக்கு வர்றாரு. வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, இல்ல எந்த ராஜினாமா என்ன அசிங்கப்பட்டு வெளியே போகணும் ராஜினாமா பண்றது
அது விட மாட்டோம், நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காட்டி வெளியிட்டுருவோம், இது வந்து நாடகமா இருக்குது, அவரை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி வெளியேற்றுறதான் எங்க நோக்கம், கண்ணியமா ராஜினாமா பண்ற மாதிரி போட்டா நாங்க அடங்கிடுவோமா இப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க. நீங்க போலீஸுக்கு போய் தான் ஆகணும், கமிஷனருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆகணும், இல்லைன்னா நீங்க அசிங்கப்படுவீங்க, இல்லைன்னா அவங்க ஜமாத்துல இருந்து என்ன செய்யணும், அப்படியான ஒரு நடவடிக்கை தான் அறிவிக்கணும். இந்த இதை தவிர வேற நாங்க எல்லாரையும் வெளியிடுவோம், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்களுடைய ஆடியோவா நாங்க வந்து வெளியிடுவோம், அதுவே தயாரிக்கிற ஒரு டெக்னாலஜி வச்சிருப்பாங்க போல இருக்கு, வெளியிடுவோம்னு சொல்லி அவங்க மிரட்டுறாங்க. அப்ப இப்படி வந்து அவர் சொல்றாரு, இப்படி சொல்றாங்களே என்ன செய்யறதுன்னு சொல்லி அடுத்த நாள் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நீங்க ராஜினாமான்னு அறிவிச்சிருக்கிறீங்க, அது எங்களுக்கு பத்தாது, அவரை இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி வெளியேற்றினால்தான் உங்க ஆடியோவை நாங்கள் வெளியிட மாட்டோம், இல்லைன்னா உங்க குடும்பத்தாருடைய அவ்வளவு மானமும் சந்தி சிரிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி அவங்க மிரட்டுவதாக சொல்லுகிறார்கள். அப்ப நான் என்னங்க செய்யணும், இல்ல அந்த மாதிரி போகாம இருக்காருன்னா நீங்க அடிப்படை உறுப்பினர் நீங்கிருங்க, இனிமே ஜமாத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி அறிவிங்க, ஒருவேளை அதுல அவங்க வந்து அடங்கிடுவாங்கன்னு எனக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்றாங்க. நான் சொல்றேன், நான் தான் தலைவருங்கிற பொறுப்புல நான் இல்லை, நான் போய் இப்படி அறிவு போடுறேன், பேஸ்புக்கில் போய் நான் அறிவு போட முடியுமா, அந்த பாஸ்வேர்டு எல்லாத்தையும் கொடுத்து மாத்திருப்பாங்க. எப்ப நான் பொறுப்பு விட்டு வந்துட்டேனோ அதுல ஒரு வார்த்தையை சேர்க்கறதுக்கோ நீக்கிறதுக்கோ அதிகாரம் என்கிட்ட இருக்காது. எங்க ஜமாத்து நிர்வாக முறைப்படி எதை ஒப்படைச்சாலும் ஒப்படைச்சிட்டு வந்துருவோம் எல்லாத்தையுமே. அந்த அடிப்படையில் இருக்கும்போது நான் அதுல கரெக்ஷன் பண்ணி திருத்தி எனக்கு போட இயலாது, புதுசாகவும் நான் போட இயலாது, அடிப்படை அந்த மாதிரிலாம் போடுறது சரி வராதுங்கன்னு சொல்லி வேணா உயர்நிலை குழு கூடுவாங்க, கூடும்போது இதை இந்த மாதிரி மிரட்டுறாங்க, இந்த விஷயங்களை நான் சொல்லி அதுக்கு ஏற்றவா நீங்க அப்படி செய்யறாதான் செஞ்சு உங்களுக்கு ஜமாத்துக்கு நன்மை என்றால் அப்படி செஞ்சுக்கிறீங்கன்னு சொல்ல முடியும். இது மாதிரி எனக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டேன், சரின்னு போயிட்டாங்க. அடுத்ததாக இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரவு என்னுடைய கடைக்கு வருகிறார்கள். என்னுடைய கடைக்கு வந்து பேசுற பேச்சு இதற்கு முந்தி பேசிய பேச்சிலிருந்து ஒரு மாறுபட்ட துணியில அவங்க பேசுகிறார்கள். என்ன மாறுபட்ட துணின்னு கேட்டா, நீங்க வந்து குற்றத்தை செஞ்சிட்டீங்க, எங்க குடும்பத்தில் உள்ள பெண் ஒத்துக்கொண்டார், இப்ப அண்ணன் தமார்கள்லாம் அதை உண்மை என்று சொல்லிவிட்டார்கள், அவர் கணவரும் உண்மை என்று சொல்லிவிட்டார், நாங்க எல்லோரையும் அழைத்து கொண்டு நாங்கள் வந்து கமிஷனருக்கு போறோம், இல்லை என்றால் எங்களால வந்து அந்த மிரட்டலுக்கு ஈடு கொடுக்க இயலாது, இந்த மாதிரியான ஒரு துணியில் ஆரம்பிக்கிறார்கள். அவங்க மிரட்டலை மட்டும் சொல்லி கொண்டிருந்தவங்க இப்ப செய்தியவே மாத்துறாங்க. அதான் அவங்க மிரட்டலுக்காக நாங்க சும்மா சொல்றோம் அப்படி சொன்னவங்க இப்ப மெய்யாகவே நாங்க சொல்றோங்கிற மாதிரி அதை வந்து உண்மை மாதிரி பேசுறாங்க என்கிட்ட. அப்ப நான் என்ன செய்யறேன்னா, அது சொன்னாலும் பொய் தானுங்க, நான் சொல்லணும்லங்க, அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும்ல, நான் தான் பேசுனேன்னா ஒருத்தர் சொன்னதை வச்சு மட்டும் முடிவெடுக்க இயலுமான்னு ஒரு ஆர்குமெண்ட் பண்றேன். அதெல்லாம் இங்க நாங்க ஏத்துக்கிற தயாரா இல்லை. நாங்க வந்து அவங்களை அழைத்து கொண்டு போய் இந்த மாதிரி கமிஷனர் ஆபீஸ்ல விடுவதை தவிர எங்களுக்கு வழி இல்லை என்று ஒரு மிரட்டலை வைக்கிறார்கள். அப்ப நான் என்ன செய்யறேன்னு கேட்டா, ரெண்டு வழி நமக்கு முன்னால் இருக்கிறது. என்ன வழின்னு சொன்னா, இவர்கள் சொன்னபடி நீ கமிஷனர் ஆபீஸுக்கு போய்க்க, இதை நான் சொல்லலாம், போனால் அது ப்ரூஃப்லாம் பண்ண முடியாது. ஆனால் என்ன நடக்கும் என்று சொன்னால், மீடியாக்கள்ல சொல்வார்கள், டிவி எல்லாம் வருவார்கள், மாதர் சங்கத்தை வருவார்கள், ஒரு பெரிய பிரபகண்டாப்படுத்துவார்கள், இப்படியான இவர் மீது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய ஒரு தலைவர் மீது இப்படியான ஒரு புகாரை ஒரு இப்படின்னு இந்த வந்துடுறதுல போதும், அது உண்மையா பொய்யா அது என்ன என்பதெல்லாம் அதெல்லாம் பின்னாடி வரும். இந்த மாதிரி வருவார்கள். அப்புறம் பக்கம் பக்கமாக தினசரி பத்திரிகைகள்ல இது ஒரு வாரத்துக்கு கவர் ஸ்டோரி, இப்ப இல்லாததுக்கு வந்து ஆனந்த விடன் இதெல்லாம் எழுதுறாங்கல்ல, கற்பனையாக எழுதக்கூடியவர்களுக்கு ஒரு தீனி கிடைத்த மாதிரி போயிருமே, இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி அப்ப நான் யோசிக்கிறேன். அப்ப இதை அவங்க சொல்றபடி நம்ம சொல்லவில்லை என்று சொன்னால் வேறு விதமாக அவங்க கொண்டு போயிருவாங்க, அது சரியா வராது. அதே நேரத்தில் வந்து இல்லை என்று ஆமான்னு சொன்னோமே, ஆனால் அப்ப அதன்படி அவங்கள்ட்ட ஒரு தந்திரமான, எதுக்கு தந்திரம்னு சொன்னா, இவர்கள் பொய் தான் சொல்கிறார்கள் என்பதை எந்த வழியில் போனால் நிரூபிக்க இயலும் என்று நான் பார்க்கிறேன். அப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப ஜமாத் வழியாக இதை கொண்டு போங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம வைத்து ஒத்துக்கிற மாதிரி சொல்லி ஜமாத்து கொண்டு போங்கன்னு சொன்னா, ஜமாத்தில் நம்ம விசாரிப்பார்கள். விசாரிக்கும் பொழுது இவங்க என்ன சொன்னாங்க, அப்புறம் என்ன சொன்னாங்க, மிரட்டலுக்கு தான் சொன்னாங்க, பொய் தான் சொன்னாங்க என்பதை நிலைநாட்டி விட்டு, அப்ப ஒருத்தனுடைய மிரட்டலுக்காக வேண்டி இந்த மாதிரி பொய் வாக்குமூலம் சொல்லி இருக்கிறாங்க என்று ஜமாத்தில் எனக்கு வாதிட முடியும். இதை போய் கொடுத்தார்களே ஆனால் அதை வந்து வாதிட, இப்படி சொன்னார்களே ஆனால் வாதிட முடியும் நான் நினைக்கிறேன். அது போக ஒத்துக்கிட்டாங்கன்றீங்களே, எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மீடியாக்கெல்லாம் இப்படி ரோட்ல செய்ய முடியாது.
மீடியாக்கெல்லாம் நீ ரோட்ல இருக்கும்போது கொண்டு வாங்கன்னு சொல்றோம், அது சொல்ல முடியாது. இப்ப ஜமாத்துல இருக்கும் பொழுது ஒத்துக்கிட்டால கொண்டு வாங்க, என்ன ஒத்துக்கிட்டாங்க, நான் பேசுறேன் அதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்க முடியும். நேத்து இல்லைன்னு சொன்னீங்க, அது என்னன்னு சொல்ல முடியும். அல்லாமல சத்தியமா இல்லைன்னு சொன்னீங்களா, அதை எனக்கு கேட்க முடியும். அப்ப எந்த மாதிரியான வழியில் இதை கையாண்டால் இதை முறியடிக்க முடியும்னு நான் யோசிக்கிறேன். அப்ப இல்லைன்னு சொன்னோம்னா கமிஷனர், போலீஸ், புறப்பகண்டா இந்த மாதிரி கொண்டு போறாங்க. சரி, ஆமா என்ன செய்யணும் இப்படி வேட்டோம்னு சொன்னா, அப்ப நம்ம ஒரு இணக்கமான ஒரு நிலையில் அதை கொண்டு போனா நிர்வாகத்துக்கு தான் கொண்டு போவாங்க, ஜமாத்து தான் கொண்டு போவாங்க. அது ஜமாத்துல விசாரிக்காம இருப்பாங்க, விசாரிச்சு நம்ம பதில் சொல்லாமையா இருப்போம், விளக்கம் கொடுக்காமையா இருப்போம். அப்ப இது இவங்க வேண்டும் என்று மிரட்டலுக்கு சொல்கிறார்கள் என்று நிரூபணமாயிரும். முரண்பட்டு சொல்றதுனாலையும் மிரட்டலுக்கு சொல்றதுனாலையும் அந்த சாட்சியம் எடுக்கப்படாத மார்க் அடிப்படையில் அந்த வழியை நம்ம தேர்ந்தெடுப்போம் என்று நினைத்துத்தான் சரி நான் ஒத்துக்கிறேன், என்ன செய்யணும், நீங்க போலீஸ் எல்லாம் போனா நான் பொறுப்புல இருக்க கூடாது, என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறேன். நீங்க அடிப்படை நீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் எப்படிங்க நீங்க நான் இல்லை ராஜினாமா பண்ணி வந்துட்டேன், நான் எந்த அறிவிப்பு போட முடியும், அறிவிப்பு போடுங்க உடனே. நீங்க இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அப்படிலாம் டைம் போட்டு பேசுறாரு. முகநூல்ல நான் ஒரு பெரிய குற்றத்தை செய்து விட்டேன் அப்படி போடணுமா, அதனால் பொறுப்பேற்று நான் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து விலகி விட்டேன் போடுங்கிறாங்க. அப்படிலாம் எனக்கு போட ரைட்டு கிடையாது, நான் தலைவர் கிடையாது. நான் தலைவராக இருக்கும்போது அதெல்லாம் போட முடியும். உயர்நிலைக்குழு அவங்க தான் அது பண்ண முடியும். உயர்நிலைக்குழுல முறையிடுங்கன்னு நானே சொல்றேன். உயர்நிலைக்குள்ள போய் இதை சொல்லுங்க. அப்ப நான் சொல்றேன்ல ஒத்துக்கிட்டேன், நீ நடவடிக்கை எடுங்க. இந்த விஷயத்தை ரெக்கார்டு பண்ணி கொண்டார்கள். நான் எதுக்கு ஒத்துக்கிட்டேன், இந்த ஒத்துக்கொண்டது ஜமாத்துக்கு வறுமையானால் அது முறையாக விசாரிப்பாங்க. விசாரிக்கும் போது அவங்களுக்கு ஜமாத்துக்கு தெரியும் ஏற்கனவே எங்களுக்கு மறுத்தது நான் சொல்லி இருக்கிறேன். அல்லாமல சத்தியம் பண்ணி இது பொய்யானது என்ற ஒரு சொன்னதை நான் சொல்லி இருக்கிறேன். கணவர் அவங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அந்த ஆதாரத்தையும் காட்டி நான் சொல்லி இருக்கிறேன். அதை கேட்க முடியும். அந்த டெக்னிக்கலா அதுல என்ன, அது எப்படி பொய்யான விஷயம் என்பது எனக்கு நிரூபிக்க இயலுமே. அப்ப ஜமாத்துக்கு அவங்க கொண்டு போகட்டுமே, அது நல்லதா இருக்குமே. இது ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டுருவாங்களே என்று சொல்லி அதை தவிர்ப்பதற்காக வேண்டி அது இல்லை மறுத்தால் இந்த மாதிரி ஒரு அசிங்கம், என்னுடைய அசிங்கம் மட்டும் அதை நான் பார்க்கல, ஜமாத்துடைய அசிங்கமா நான் பார்க்கிறேன். இப்படி ஒன்று வந்து விட்டது என்று சொன்னால் எனக்கு அசிங்கம், ஜமாத்துக்கு அசிங்கம். ஒவ்வொரு பல சகோதரர்கள் இந்த இவங்களுடைய அறிவிப்பை செஞ்ச விதத்தை கண்டு நினைஞ்சாங்க, வெட்கி தலை குனிஞ்சாங்க. நான் நினைத்து ஜமாத் சரியான முறையில் விசாரித்து இது பொய் சொன்னார்கள் என்று அழகா நிரூபித்து விடுவார்கள் என்று நான் நினைச்சேன். அப்ப கண்ணியம் காக்கப்படும் நினைச்சேன். ஆனா ஜமாத்துல உள்ளவர்களுடைய ஆலோசனையில் தான் இந்த வேலை நடக்குது என்பது எனக்கு பிறகு தெரிய வருது. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்க்கும் பொழுது அதுக்கு அதையே நம்பி இருக்கலாம்னு நான் இப்ப நினைக்கிறேன். நீ கமிஷனருக்கே போடான்னு சொல்லியிருக்கலாம் போல இருக்க, அதை தேர்ந்தெடுக்கிறத விட்டுட்டு இதை நம்ம தேர்ந்தெடுத்த தப்பா போச்சேன்னு இப்ப நினைக்கிறேன். அப்ப அவங்கள்ட்ட நான் எதுக்கு ஒத்துக்கிட்டேன் என்று சொன்னால் இரு வழி என்கிட்ட இருக்கிறது. ஒன்று ஒத்துக்கொண்டோமையானால் அது முடிஞ்சு விட்டது. இன்னொன்று ஒத்துக்கொண்டால் ஒழுங்கா விசாரிக்கிற கொள்கை அடிப்படையில் ஜமாத் இருக்கிறது, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஜமாத் இருக்கு, நியாயமா விசாரிக்கிற ஜமாத் இருக்குது. இதனுடைய முழு டீட்டெயில்களும் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிற ஒரு ஜமாத் இருக்கிறது. அதுல நம்ம கலந்து அவங்கள்ட்ட சொல்லி இருக்கிறோம் இதெல்லாம். அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நமக்கு ஒரு நெருக்கடி சிக்கல் வரும் பொழுது இப்படியான ஒரு நிலைப்பாடுகளை கையாண்டு ஒருவன் தன்னை தற்காத்துக் கொள்ளலாம் என்பது மார்க்கத்தில் உள்ளது. பொய் சொல்லலாமா சில நேரத்தில் சொல்லலாம், தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு சொல்லலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொன்னார்கள். ஏன், பெண்கள் அந்த அழகான பெண்ணா இருக்குன்னு ராஜா மன்னர் அபகரிக்க வர்றான். கணவர் என்று தெரிந்தால் கொண்டு விடுவான், சகோதரர் என்று தெரிந்தால் ஒன்றும் செய்ய மாட்டான் என்று ஒரு நடைமுறையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறிந்து வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, இந்த பெண் யார், உன்னோட இருக்கிற பெண் யாருன்னு கேட்கிறாங்க. அது என்னுடைய சகோதரி இல்ல ஆன மனைவி, சகோதரின்னு பொய்யா சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா மனைவிட்டு போய் சொல்றாங்க, நான் சகோதரின்னு சொல்லிட்டேன். இந்த உலகத்துல புகார்ல வரக்கூடிய ஹதீஸ், இந்த உலகத்துல மூமின்னு சொல்லி நீனு நான் தான் இப்ப இருக்கிறோம், இவன் என்னை கொண்டு விட்டான்னு சொன்னா அல்லாஹ் வணங்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால நான் சகோதரின்னு சொன்னேன்ல, நீனு அதையே மெய்ப்பிடித்து விடு, என்னை பொய்யனாக்கி விடாத, புருஷன் சொல்லிவிடாத. ஆமா சகோதரன் தான் நீனு சொல்லிவிடு, உன்னையும் விசாரித்தார்களே ஆனால் நீயும் சொல்லிவிடு. தானும் பொய் சொல்லிவிட்டு அவங்களையும் மனைவியும் பொய் சொல்றாங்க, என்னையும் பொய்யனாக்கிறாதேங்கிறாங்க. எதுக்கு இதை செஞ்சாங்க? அவங்க மனைவிய சகோதரி சொல்ல முடியுமா, மனைவி சகோதரி ஆக முடியுமா? எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா ஒரு இக்கட்டான ஒரு நிலை வருகிறது. அப்ப இந்த வழியில் போவதை விட இந்த வழியில் போனால் நமக்கு அது சேஃப்டி என்று நம்ம கருதினோமையானால் அந்த வழியை கையாள்வது மார்க்கத்தில் இது இப்ராஹிம் நபிக்கு நீ உண்மாறு காட்டினா அதுக்கு ஒரு கமாண்ட் போடுவார்கள். இப்ராஹிம் நபி நீ ஒன்னாண்டு, இப்ராஹிம் நபியை தான் பின்பற்ற சொல்லி அல்லாஹ் சொல்றான். மில்லத்தை இப்ராஹிம், இது இப்ராஹிமுடைய வழியை நீங்க பின்பற்றுங்கள் என்ற ஒரு விஷயத்தை தவிர அனைத்திலும் அவர் ஒரு முன்மாதிரி. அவர் ஒன்று செஞ்சார்னா அது நம்மளும் செய்யலாம்னு தான் அர்த்தம், செய்யணும்னு அர்த்தம்.
அப்ப எனக்கு ஒரு இக்கட்டு வரும்போது எனக்கு ஏகத்துவத்தின் இமாமா இருக்கிற இப்ராஹிம் நபியுடைய அந்த வழிமுறையில நம்ம இதை இவங்க ஒரு தந்திரம் பண்ணி வர்றாங்க, நம்மளும் அதே மாதிரியான வழிமுறையில் தான் அதை கையாள வேண்டும் என்று சொல்லி நான் ஒத்துக்கொள்றேன். என்ன செய்றாங்க, ஒத்துக்கொண்ட ஆடியோ இருக்கிறது, அதுக்கு ஆதாரத்தை கொண்டாந்து தந்தா, இதுதான் ஆதாரங்கிறாங்க. ஆனால் தந்தவனு என்று கேட்கணுமா இல்லையா? இதோட ரெக்கார்ட் பண்ணி கொண்டார்கள். இந்த உரையாடலை தான் ரெக்கார்டு பண்றாங்க. அந்த உரையாடல் முழுசா நீண்ட உரை என்ன விஷயம் வரிக்கு வரி மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொண்டு நம்ம சொல்லவில்லை. சாராம்சம் என்னவென்றால், நான் அதை ஒத்துக்கொள்றேன், நானே பிராய்ச்சித்தம் தேடுகிறேன். என்ன செய்ய சொல்றீங்க என்று கேட்கிறேன். ஒத்துக்கிட்டா அப்புறம் பிராய்ச்சித்தம் தேடுறாங்க, அப்புறம் என்ன, அப்புறம் முடிஞ்சிருக்கு, வேலை முடிஞ்சிருச்சே அப்படிங்கிறாங்க. யார்கிட்ட ஒத்துக்கிட்டேன், எதுக்கு ஒத்துக்கிட்டேன், பின்னணி என்ன, ஒருத்தன் கத்தியால மிரட்டிக்கிட்டு அல்லா இல்லைன்னு சொல்றான், அதை மட்டும் பிடிச்சிட்டு பேச முடியுமா? பின்னாடி மிரட்டான கபடினான்னு கேட்க வேணாமா? அப்ப அது மாதிரியான அப்படி எல்லாம் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இல்லாமன் உக்ரிஹ வகல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். ஈமான் நிறைந்திருக்கும் பொழுது நிர்பந்தத்திற்கு உள்ளானவன் குஃப்ரான கலிமாவை சொன்னால் குற்றமில்லை, பாவமில்லை, நல்லா சொல்லி காட்டுறான். இந்த ஒரு எண்ணத்திலும் மார்க்கத்தில் இதெல்லாம் ஒரு உலகத்தில் வாழும் பொழுது, அதாவது தந்திரம் இதெல்லாம் எதுக்கு பண்ணக்கூடாது, அடுத்தவனை கெடுக்கிறதுக்கு பண்ணக்கூடாது, ஒருத்தனுடைய சொத்தை நம்ம அபகரிக்கிறதுக்கு பண்ணக்கூடாது, ஒருத்தன் மீது பழி சுமத்துவதற்கு பண்ணக்கூடாது. என் மீது பழி வறுமையானால் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது தந்திரம் செய்ய முடியும் என்றால் செய்யலாம். அல்லாஹ் குர்ஆன்ல கூட இந்த மக்காவுல ஹிஜ்ரத் செய்யாமல் இருந்தாங்கல்ல அந்த மக்கள், ஹிஜ்ரத்தை கடமையாக்கிட்டான். ஹிஜ்ரத்துக்கு வராம ஊர்ல இருக்கிறாங்க, அந்த மக்களுக்கு நீங்கள் போராடுங்கள்னு அல்லாஹ் சொல்றான். அதை சொல்லும்போது என்ன செய்யறான்னு கேட்டா, லா யஸ்ததீஉன ஹீலா, அவங்களுக்கு தந்திரம் தெரியாது. மக்காவுல இருந்து தப்பிச்சு மதீனாவுக்கு வருவதா இருந்தால் நாங்கள் ஹிஜ்ரத் செய்து போறோம்னு சொல்லிட்டு வர முடியும், அங்கனே காலி பண்ணிடுவான். வேற விதமா சொல்லி அதுக்கு சில சிட்டிங் எல்லாம் பண்ணி அவனை ஏமாத்தக்கூடிய சில வழிமுறைகள்லாம் கையாண்டு கரெக்டா சேர்ற வழிமுறை உங்களுக்கு தெரியும். ஹீலா, தந்திரம் தெரியாதவர்கள். அப்ப தந்திரம் தெரியாத காரணத்தினால ஹிஜ்ரத் பண்ணல. தந்திரம் செய்யாம வந்தா மாட்டிக்கொள்வார்கள், ஹிஜ்ரத் செய்ய முடியாது. இப்படி நிறைய ஆதாரம் இருக்கு. அது பயானுடைய நிகழ்ச்சியை ஆயிடக்கூடாது. அது கேட்டாங்கன்னா அது ஒரு தனி தலைப்பாக பேசுகிற அளவுக்கு ஆதாரம் இருக்கிறது. அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ராஹிம் நபியுடைய வழிமுறை மார்க்கத்துல பொது, இது ஆதாரம் சொல்லாமல் அறிந்து இருக்கிற விஷயம் தானே. ஒவ்வொரு மனுஷனை தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு இதை செய்யத்தானே செய்வான். அடுத்தவனை ஏமாத்துறதுக்கு, மோசடி பண்றதுக்கு போய் சொல்லத்தானே எல்லாரும் யோசிப்பான். அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செஞ்சேன்னா, இந்த வழியை ஒத்துக்கிற மிரட்டுறாங்க, அந்த ஒத்துக்கொள்வதை உங்களுடைய மிரட்டல தப்பிக்கும் விதமாக ஒத்துக்கொள்வது எப்படி என்பதற்குத்தான் நான் என்ன செஞ்சேன், அந்த பக்கம் போகாம ஓகே ஆமான்னு சொல்லிவிட்டேன். சரியா? இதை கொண்டாந்து வச்சு ஆதாரமா வைத்து கலீல் ரசூல்ட்ட என்ன செய்யறாங்க, ஒப்படைக்கிறாங்க. இன்னும் ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது. சதி செய்தார்கள் என்பதற்கு திட்டவட்டமான ஆதாரங்கள் ஏராளமாக இருக்கிறது. அதே மாதிரி பொருளாதாரத்துக்காக தான் இந்த மாதிரி செய்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. கூட்டு சதிதான் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் சிந்திக்கணும், இப்படிதான் நாம் வார்த்தெடுக்கப்பட்டோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். அடுத்த கேள்வி.